தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் வருகை தந்துள்ளனர். சபாநாயகர் பதவியை 2 கட்சித் தலைவர்களும் கேட்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் இல்லத்தில் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக வருகை தந்துள்ளனர். தற்போது கிடைத்திருக்கும் அண்மைச் செய்தியாக நாம் பார்த்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் வருகை தந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். வணக்கம் சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினருடைய கூட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் பிரதமருடைய இல்லத்தில் தொடங்க உள்ள நிலையில் அந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக மூத்த கூட்டணி கட்சி தலைவர்களான சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்டோர் தற்பொழுது பிரதமருடைய இல்லத்திற்கு வந்துள்ளார்கள். மிக முக்கியமாக இந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்தளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அடுத்த கட்ட நகரங்கள் குறித்த ஒரு ஆலோசனையானது முன்னெடுக்கப்பட உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த கூட்டத்தை பொறுத்தளவில் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களுமே இன்று பங்கேற்று புதிய முதல்வராக பிரதமர் மோடியை மீண்டும் தேர்வு செய்வதற்கான ஒரு அந்த கடிதத்தில் அவர்கள் ஒத்துழைப்பு கடிதத்தையும் வழங்க இருக்கிறார்கள். அதன் பிறகு நேரடியாக அவர்கள் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரல் கடிதத்தையும் வழங்க உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த கூட்டம் என்பது இன்னும் சற்று நேரத்தில் பிரதமருடைய இல்லத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தற்போது ஒவ்வொரு தலைவர்களும் அந்த சில கட்சியினுடைய எம்பிகளும் பிரதமருடைய இல்லத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். ஆந்திராவினுடைய புதிய முதல்வராக பொறுப்பேற்க உள்ள சந்திரபாபு நாயுடு, பீகாரினுடைய முதல்வர் நிதிஷ்குமார் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலத்தினுடைய முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் ஏற்கனவே அவர்கள் இல்லத்தை அடைந்திருக்கிறார். அவர் மட்டுமல்லாமல் பாஜகவுடைய மூத்த தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான அமித்ஷா அவரும் தற்பொழுது பிரதமருடைய இல்லத்திற்கு வருகை தந்துள்ளார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த ஆலோசனை கூட்டமானது அதிகாரப்பூர்வமாக பிரதமர் மோடி தலைமையில் தொடங்கி நடைபெற உள்ளது. இன்று காலை ஏற்கனவே பாஜகவினுடைய முன்னாள் அமைச்சர்களுடைய அமைச்சரவை கூட்டம் என்பதும் நடைபெற்று முடிந்த நிலையில் அந்த கூட்டத்தில் கடந்த மக்களவை தேர்தலில் அந்த செயல்பாடுகளுக்கு வாழ்த்துக்களையும் நன்றியையும் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் கடந்த 10 காலத்தினுடைய நல்லாட்சியை அடுத்த வரும் காலத்திலும் செயல்படுத்த வேண்டும் என்ற ஒரு அறிவுரை என்பது பாஜகவுடைய தலைவர்களுக்கு பிரதமர் மூலம் இன்று காலை வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் தான் தற்போது தேசிய ஜனநாயக கட்சியினுடைய தலைவர்கள் கூட்டமானது தற்பொழுது தொடங்க உள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.